பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே அப்படின்னு எங்க ஊர்ல கோவில்ல ஓதுவார் மூர்த்தி பாடுவாரு. அப்பெல்லாம் தெரியாது கொன்னப்பூவுக்கும் பொன்னார் மேனிக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்குதுன்னு. ஆனா இப்ப எனக்கு தெரியுமுங்க. இந்த உடம்புல தேமல் வரும், கருப்பாவும் இருக்கும் வெள்ளையாவும் இருக்கும். அதை போய் அழகு தேமலும் பாங்க. அழகு தேமலோ அழுக்கு தேமலோ இதுக்கு ஒரு மருந்து, நல்ல மருந்து இந்த கொன்னப்பூ தான். சரக்கொன்னைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஓணம் பண்டிகையில கூட அப்படி கோலத்துல எல்லாம் போடுவாங்களே, அந்த சரக்கொன்னை பூவை எடுத்து நல்லா உருவி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து நல்லா மையா அரைச்சு இந்த தேமல் மேல தடவிட்டு வந்தீங்கன்னா போயிரும். அப்புறம் உடம்பு நிஜமாவே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு இங்கே, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊரெல்லாம் மழை வந்திருக்குல்ல, நல்லா ஆசையா நனைஞ்சிருப்பீங்க. என்ன ஆயிருக்கும்? சளி பிடிச்சிருக்கும். எல்லாரும் எட்ட பேசுறீங்கன்னு ஒருத்தருக்குமே புரியாது. அப்படி மூக்கடப்பு வந்திருக்கும். அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன். விரலி மஞ்சள் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா விளக்குல சுட்டிங்கன்னா அப்படி நெருப்பு பிடிச்சுக்கிட்டு புகையும். அந்த புகையை நல்லா மூக்கில் வச்சு இழுத்துறணும். இழுத்தீங்கன்னா கண்ணுலையும் மூக்குலையும் தண்ணியா கொட்டும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி செஞ்சீங்கன்னா இருக்கிற கெட்ட நீரெல்லாம் கீழே வந்துடும். அப்புறம் மூக்கடப்பு போயிடும். அப்புறம் என்ன, திருப்பி மழை பெஞ்சிச்சுன்னா இருக்கவே இருக்கு கையில வைத்தியம். காணா இன்பம் கனிந்ததேனோ காதல் திருமண ஊர்வலம் தானோ அப்படின்னுட்டு நல்லா தண்ணியில, மழை தண்ணியில விளையாடுறதுக்கு நீங்க போகலாம். கப்பல்லாம் செஞ்சு விடலாங்க. இந்த பேச்சு மக ராமாயி கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா. என்னடான்னு பார்த்தா கண்ணு இத்த தண்டிக்கு வீங்கி இருந்துச்சு. வண்டு கடியோ பூச்சிக்கடியோ தெரியலத்தா அப்படின்னு நானும் பார்த்தேன். இது எந்த பூச்சி கடிச்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு உண்டான வைத்தியம் தெரியும்னு சொன்னேன். பசும்பாலை இம்பிட்டு எடுத்து நல்லா காய்ச்சி அதுல சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு வரபோது பஞ்சில நனைச்சு அந்த வண்டு கடிக்கு மேல அப்படியே ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே இருடிமான்னு அப்படியே 2 நாளைக்கு செஞ்சா நல்லா வடிஞ்சிருச்சு. சில பேருக்கு கண்ணு செக்கச்சவேல்னு செவந்து போய் இந்த எமையெல்லாம் வீங்கி அப்படியே ஒட்டிக்கும். காலையில எழுந்திருச்சா ஒரே புளிச்சையா இருக்கும், கண்ணே திறக்க முடியாது. அது கண்ணு வலியும்பாங்க, கண்ணு நோவும்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் இருக்கு. வீட்டில் சோறு வடிப்பீங்கல்ல, வடிச்ச உடனே அந்த சுட சுடன்னு இருக்கிற சோத்தை அப்படியே மேலாம இருக்கிற சோத்தை எடுத்து ஒரு வெள்ளை துணியில போட்டு அதுக்கு மேல 1 ஸ்பூன் விளக்கெண்ணெயை விடுங்க. அப்புறம் அந்த சோத்து மூட்டை கட்டுவோம்ல, அந்த மாதிரி அதை அப்படியே மேலே ஒரு முடிச்சு கட்டினீங்கன்னா இந்த பக்கம் சோறு மொத்த மாதிரி இருக்கும். அந்த சோத்து மூட்டையை அந்த சுட சுட கண்ணில் அப்படியே பொறுக்கிற சூடோட வைக்கணும். கொஞ்சம் சூடாகவே வச்சா நல்லதுதான். நல்ல சுட சுட அப்படியே வச்சு ஒத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய்க்கும் அந்த சோத்தோட உள்ள இருக்கிற அந்த கஞ்சி பதத்துக்கும் கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாகி கண்ணோவெல்லாம் ஓடி போயிடுங்க. அப்புறம் கண்ணு நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ அப்படின்னு உங்க தோழிகளோட தோழர்களோடலாம் விளையாடுறதுக்கு ஓடி போயிடலாம்.